நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் என்னென்னா, வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியுமில்ல, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது, உங்களாலேயும் பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிற செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பர்சனல் இன்ஃபோன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணலாம். ஆமாங்க, இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேமை நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி நீங்கள் செட் பண்ணும் போது கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் எந்தெந்த கூகுள் ப்ராடக்ட்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கூகுள் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா இப்படி தான் நீங்கள் முறையாக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கூகுள் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒன்று மறந்துடாதீங்க, சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அது கொடுத்தா தான் உங்களுக்கு பிடிச்சமான நேமை வந்து சேவ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செம இன்ட்ரெஸ்டிங்கானது, கீபோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக கூகுளோட Gboard பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கீபோர்டில் ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வழக்கமாக என்ன பண்ணுறீங்க, Gboard ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படி பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரிகள் இருக்கும், அதை மெதுவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆஃபில் இருக்கும், இதை அப்படி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இது டேரெக்டாக எங்கே கொண்டு போகணும்னா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ஸ்பெல் செக்னு இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ நீங்களும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கீபோர்டை வந்து, அதாவது இந்த Gboard வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்துவேன். நான் வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து ஒரு காண்டாக்டை ஓப்பன் பண்ணி Gboardோட கீபோர்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுட்டோம். இப்போ டிஸ்பிளே இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடிச்சமான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். அது எந்த மாதிரி ரியாக்ஷன் நமக்கு கொடுக்குது அப்படிங்க பாருங்கள். ஹாய் டு, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் டைப் பண்ணுறேன். டெமான்ஸ்ட்ரேட் இவன் பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை நான் மிஸ் பண்ணுறேன், டி கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு இ கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வேர்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு, அதாவது கரெக்ட் பண்ணிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து ராங்காக டைப் பண்ணால் கூட இந்த கூகுளோட Gboard என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த செட்டப்பை தான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி காட்டினேன். அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கீபோர்டில் எந்த ஒரு தவறான வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த தவறான வார்த்தையை சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக்கை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சரி, இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சம்திங் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீல், ரூம், குரூப், லைவ்னு இருக்கும். நான் இப்போ லைவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ லைவை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைவ் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இதில் போஸ்ட் ஸ்டோரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பாருங்கள், இதில் ஷேர் டு ஸ்டோரி, பப்ளிக், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட், அதுக்கப்புறம் see more, ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ, இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைவில் போகலாம். ஆமாங்க, பப்ளிக்னா யார் வேணாலும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து யாராக ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட், ஃப்ரெண்ட்ஸ் அல்லாத நபர்களும், சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸ்பெசிஃபிக், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்லி ஷோ டு சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுடைய லைவ் வீடியோ வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி மீ அப்படின்னா, அதாவது நீங்கள் லைவ் வீடியோ டெஸ்ட் பண்ணி நினச்சிங்கன்னா ஒன்லி மீ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லைவ் வீடியோவை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால ஒன்லி மீ அப்படி கொடுத்துட்டு நான் பேக்கில் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வீடியோ வந்து எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கோ லைவ்னு பார்த்தீங்களா, அதை நான் கொடுக்குறேன். அதுக்கு கீழே பாருங்கள் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கான்டாக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் என்னமோ நெட்வொர்க் சிம்பிள் காட்டுது உங்களுக்கு, அதாவது போலை நீங்கள் செட் பண்ணலாம். கிரியேட் நியூ போல் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணி பார்க்கும்போது ஆட் டு யுவர் போஸ்ட்குள்ள செக்இன், பிரிங் எ ஃப்ரெண்ட், போல்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி
மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது வீடியோ லைவ் போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி லைவ் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா டேப் டு ஆட் அ டிஸ்கிரிப்ஷன், அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த லைவ் வீடியோ எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோ லைவ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் எண்டிங் லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஒன்ஸ் ரிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எண்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் நோ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கு. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு டெலிட் பட்டன் இருக்கு. தேவையா தேவையில்லையா? இது தேவையில்லை, டெலிட், அவ்வளோதாங்க. ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு கூலான செட்டிங். அதாங்க உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் கூகுளோட ஃபோட்டோஸில் நீங்கள் செட் பண்ணுறீங்களா? ஸோ அதில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் கலந்த ஒரு இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ். ஸோ இதுக்கு பேர் தாங்க சிப் அப்படிம்பாங்க. ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமா என்ன நடக்கும்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி கேப்சர் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு செட்டப்பாக அமைச்சு கொடுக்கும். பாருங்க, கீழே காப்பி டெக்ஸ்ட், சர்ச், லிசன், டிரான்ஸ்லேட், காப்பி டு கம்ப்யூட்டர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். பாருங்க செமல. அதாவது உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் கூடிய ஒரு சில இமேஜை வந்து அப்படியே கேப்சர் பண்ணும். டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ் இருக்கு. டாப் ரைட்டில் 3 டாட் பாருங்க. அந்த இமேஜில் செலக்ட் டெக்ஸ்ட் இன் இமேஜ், காப்பி டெக்ஸ்ட், சர்ச் பண்ணலாம், லிசன் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது எல்லாமே கூகுள் லென்ஸோட சப்போர்ட்டில் நீங்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த செட்டிங் வந்து உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள். அடுத்த ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் இன்சைடு ஸ்க்ரீன்ஷாட். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே கூகுள் ஃபோட்டோஸில் வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், ஒரு சிப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சர்ச் இன்சைடு ஸ்க்ரீன்ஷாட். இப்போ என்ன பண்ணுவோம், டாப் ரைட்டில் 3 டாட்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாருங்கள், காப்பி டெக்ஸ்ட், சர்ச், லிசன், டிரான்ஸ்லேட். இந்த 4 எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை அப்படியே நமக்கு படித்து கொடுக்கும். ஸோ அதான் கூகுளோட லென்ஸோட வேலை. இந்த புதிய அப்டேட் தான் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் வேணால் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ஃபோட்டோஸ்க்கு அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காண்டாக்டோ இல்லை ஒரு குரூப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப்லேயோ காண்டாக்ட்லேயோ ஆடியோ மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஆடியோ மெசேஜை நீங்கள் அதில் மட்டும் இல்லை, அதுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது மொத்தமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, அதாவது அந்த காண்டாக்ட்ல இருந்தோ இல்லை குரூப்ல இருந்தோ நீங்கள் அந்த சேட் போதிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆடியோ மெசேஜை நீங்கள் வந்து ஏற்கலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன், பேக் போகிறேன். போனதுக்கப்புறம் பாருங்கள், வாவ், டாப்பில் பாருங்கள், பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் குளோபல் வாய்ஸ் நோட் பிளேயர். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுங்கள். வரலன்னா டேரெக்டாக போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு தடவை அங்கே அப்டேட் கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள். இதை நீங்கள் பாஸ் பண்ணலாம், மறுபடியும் ப்ளே பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். செமையாக இருக்கா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எது பெஸ்ட்டு, எது ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.